இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வேத வசனங்களோடு கூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து பாடல்களாக பாடி உங்களுடைய சமூகத்தில் அமர கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், உமக்கு தெரியும். நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறீரப்பா, உமக்கு தெரியும். நீ எடுத்து என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இது இந்த மாலை பொழுதினிலே உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ராஜா. உன் வார்த்தைகளை என் வாயில் வைத்து பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை நிரப்பி பாடல்களை பாட செய்வீராக ஆண்டவரே. நீர் என்னோடு இடைபடுவீராக. நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசுவதற்காய் நன்றி. இந்த பாடல்களை பாடப்போவதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எசப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சங்கீதம் 47 7-8 வசனங்களை தியானிக்கும்போது, ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து பாடுங்கள், புகழ்பாக்களை பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கிறார் என்ற சிந்தனையோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் நம் தேவனை, இந்த பரிசுத்தரை ஆராதிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை சுற்றி கேருபீன்கள் சேராபீன்கள் சுற்றி அவரை துதித்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் என்று
மண்டுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார்களே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. திருவெளிப்பாடு புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனம் அழகாக சொல்லுகிறது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். திருவெளிப்பாடு 2:1 சொல்லுகிறது, தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகளை நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே என்று சொல்லி, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருவெளிப்பாடு 1:8 அகரம் சொல்லுகிறது, அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே என்று சொல்லி, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவுமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அகரமும் நகரமும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருவெளிப்பாடு 1:16 சொல்லுகிறது, அவர் தம் வலக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறம் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவனை போல் ஒளித்தது. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தின் கரங்களை உடையவரே ஆராதனை. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தில் கரங்களை என்றும் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவர். திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அவருடைய தலைமுடி வெண்கம்பளை போலும் உரை பனி போலும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர்விட்டன. அவருடைய காலடிகள் விளையாடப்பட்ட வெண்கலம் போல் பளபளத்தன. அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை ஒத்தியிருந்தது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. திருவெளிப்பாடு 3:7 வாசிக்கிறோம். தூயவரும் உண்மையும் உள்ளவருமான தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும், எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்துவிடும், எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே, பரிசுத்தமும் சத்தியமும் உடையவரே. தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை.
ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.